பிக் பாஸ் சீசன் 8ல் இப்போ வீட்டுக்குள்ள மிட்வீக் எவிஷன் மூலயமா தீபக் அப்படின்னா சௌந்தர்யா இந்த ரெண்டு நபர்களில் ஒரு நபர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை தான் இதில் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே இப்போ வந்து 8 போட்டியாளர்கள் இருக்காங்க. இந்த 8 போட்டியாளர்கள் இல்லாமல் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு 8 போட்டியாளர்கள் உள்ளே போயிருக்காங்க. இதில் ஒரு போட்டியாளரை வீட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய நபர்கள் ஸ்வாப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அது போக இந்த வாரம் வீக்கெண்டில் ஒரு எவிஷன் இருக்குமா, ஒரு எவிஷன் இல்லாமல் ஒரு ரீப்ளேஸ், ஆக மொத்தம் டபுள் எவிக்ஷன். ஓட்டிங்கை வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் பவித்ரா தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய எவிஷன் ப்ராசஸில் பவித்ரா இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும், இன்னொரு பக்கம் ஒருவேளை பவித்ராவுக்கு இந்த வாரம் கேஷ் பெட்டியை வச்சுருந்தாங்கன்னா பவித்ரா தான் கேஷ் பெட்டியோட வெளில போயிருப்பாங்க அப்படிமா தகவல் கிடச்சிருக்குது. அப்போ இந்த வாரம் கேஷ் பெட்டி வைக்கல. அப்போ கேஷ் பெட்டி எப்போ வரும்? திங்கட்கிழமைக்கு அப்புறம் தான் பணப்பெட்டி வீட்டுக்குள்ளே வருமாம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் கட்டாயம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பணப்பெட்டியை எடுத்துருவாங்க. அது பவித்ராவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இந்த வாரம் ஓட்டிங்கில் ரொம்ப லீஸ்ட் இருக்கக்கூடிய பவித்ரா பிக் பாஸ் இருந்து எவிட் ஆகி வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் தீபக் அப்புறம் சௌந்தர்யா இந்த 2 நபர்களில் ஒரு நபர் மிட்வீக் எவிஷன் மூலமா வெளில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. அது ஏன் அப்படின்னா, நேற்று வீட்டுக்குள்ளே எக்ஸ்கண்டன்ஸாக வந்திருக்கக்கூடிய நபர்களில் இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணாலும் டிஸ்கஷன் வைக்கும்போது நிறைய நபர்கள் ஜாக்லினையும் இன்னும் நிறைய நபர்கள் சௌந்தர்யாவும் சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யாவை சொன்னதுக்கான ரீசன், சௌந்தர்யா வந்து இங்கே கேம் ஆடல, வெளில வந்து ஒரு பயங்கரமான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. மேனிப்புலேஷன்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்க்க வேணாம், வெளில வந்து பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய மேனிப்புலேஷன் சொல்லி சௌந்தர்யாவை டவுன் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு விழ வேண்டிய வாக்குகள் எல்லாமே ஃபேக்காக விழுந்துட்டு இருக்கு, அது எல்லாமே பிஆர் குரூப்பால் விழுது அப்படிங்கிற மாதிரி சுனிதா உள்ளே வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. வர்ஷினி அப்புறம் சாச்சனாவும் பிக் பாஸ் கிட்ட கூட எல்லா நபர்கள்கிட்டையுமே சௌந்தர்யா பற்றி இப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாராவது ஒரு நபர் சௌந்தர்யாவை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இப்போ சௌந்தர்யாவுக்கே வந்திருக்கு. கட்டாயம் அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது சௌந்தர்யாவும் முத்துக்கு நேன ஓட்டு வாங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அதுக்கு அடுத்ததாக பலியாடாக போகிறது தீபக் தான். ஏன்னா விஷால், அருண் இவங்க 2 பேருமே ஃபினாலே வீக் வரைக்கும் இருப்பாங்க. ஃபினாலே வீக் போனாலும் அவங்க ஸ்டேஜ் ஏற மாட்டாங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும். அப்போ முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 3 பேரையும் ஃபினாலே ஸ்டேஜ் ஏற்றிட்டு விஷால் அப்புறம் அருண் இவங்க 2 பேரையும் நெக்ஸ்ட் வீக் மிட்வீக் எவிஷன் அனுப்பிட்டா மீதி இருக்கக்கூடியது யாரு? தீபக் தான். தீபக்கை இந்த வாரம் மிட்வீக் எவிஷன்லையோ இல்லை இந்த வாரம் நடக்கக்கூடிய அந்த ரீப்ளேஸ்மெண்ட் எவிஷன்லையோ வந்து வெளில அனுப்புற வாய்ப்புகள் அதிகமாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக தீபக் வெளில போகிறதும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் ஒரு ஃபேக்காக இருக்காரு, கோவத்தை காட்ட மாட்டாரு. இன்னொரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும் தீபக்குங்கிற மாதிரி வர்ஷினிலாம் கோவப்பட்டாங்க. அப்படிப்பட்ட தீபக்கு வெளில எப்படி ஓட்டு இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை தீபக்லாம் சௌந்தர்யா அந்த 2 பேரில் யாராவது மிட்வீக் எவிஷனை வெளில போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.